ஹலோ நண்பர்களே! இது உங்கள் ப்ளூ மூன் சேனல். இந்த சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதுக்கு முன்னாடி போட்ட சீரிஸ பார்க்காதவங்க பிளேலிஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அத மொத பார்த்துடுவாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்ப எபிசோட் 9 பார்க்கலாம். ஸ்டார்டிங் எடுத்ததும் டீனா உட்காந்து அவ பாட்டு உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்க எல்லாத்தையும் வந்து ஜாக்கி பையனும் வந்து பார்த்துட்டு, "டீனா, நைட் நேரத்துல தூங்காம என்ன வந்து சாப்பிட்டுட்டு இருக்க? இந்த மாதிரி நைட் நேரத்துல சாப்பிடாதன்னு எத்தனை தடவை வந்து சொல்லியிருக்கேன். ஆமா, உனக்கு இதெல்லாம் வந்து எங்க கிடைச்சிச்சு? யார் வந்து தந்தாங்கன்னு சொல்லிட்டு ஜாக்கி பையன் வந்து திட்டுறத பார்த்தோன்னே அப்பதான் ரோசா வந்துட்டு, டேய் என்னடா வந்து குழந்தைய வந்து திட்டிகிட்டு இருக்க? யார் ஸ்நாக்ஸ் வந்து வாங்கி தந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒத்தரசா வந்து கேட்டுட்டே வந்து உட்கார்றத பார்த்தோன்னே உடனே ஜாக்கி பையன் வந்துட்டு, அத்தை நான் தான் வந்து வாங்கி வச்சேன். ஆனா இப்ப இப்படி எடுத்து சாப்பிடுவான்னு எனக்கு வந்து தெரியாதேன்னு சொல்லிட்டு ஜாக்கி பையன் வந்து சொல்றத பார்த்தோன்னே ஒத்தரசா வந்துட்டு டீனாவே ஜாக்கி பையனையும் வந்து பார்த்துட்டு, எல்லாரும் சாப்பிடணும் தானே வந்து வாங்கி வச்சிருக்கா, அப்புறம் எதுக்கு குழந்தைய வந்து திட்டுறேன்னு சொல்லிட்டு ஒத்தரசா வந்து திட்டுறத பார்த்தோன்னே உடனே ஜாக்கி பையன் வந்து டீனா சாப்பிட்றத பார்த்துட்டு, டீனா நீ மட்டும் சாப்பிடக்கூடாது, உன் பக்கத்துல இருக்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு தான் வந்து சாப்பிடணும். என்ன டீனா வந்து பண்ற? புதுசு புதுசா பழக்கம்லாம் வந்து கத்துக்கிட்டு இருக்க, இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையன் வந்து கோவமா வந்து திட்டுறத பார்த்தோன்னே உடனே ஒத்தரசா வந்து ரொம்ப கோவமாயிட்டு, டேய் என்னடா உனக்கு வந்து பிரச்சனை? ஏன்டா வந்து என்னோட பேத்தியை வந்து எப்ப பாரு வந்து திட்டிக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு ஒத்தரசா வந்து கோவமா வந்து கேட்குறப்ப ஜாக்கி பையன் வந்து ரொம்ப கோவமா, அத்தை என்னோட குழந்தைக்கு வந்து நல்ல பழக்க வழக்கம்லாம் சொல்லித்தரேன்னு சொல்லிக்கிட்டே வந்துட்டு டீனோட கையில இருக்க அந்த ஸ்நாக்ஸ் பாக்கெட்டை வந்து வேகமா வந்து வாங்கவும் உடனே டீனா வந்து பார்த்துட்டு, ஐயோ அம்மா என்கிட்ட இருந்து வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு டீனா பாட்டு வந்து அழுதுகிட்டு இருப்பா. இவன் இப்படி பண்றத பார்த்தோன்னே உடனே ஒத்தரசா வந்து ரொம்ப கோவமா, டேய் ஏன்டா வந்து இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்க? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? பாரு குழந்தை வந்து எப்படி அழுதுகிட்டு இருக்கா பாருடா, அதை வந்து குடுடான்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கி கிட்ட வந்து சொல்றப்ப உடனே நம்ம ஜாக்கி பையன் வந்து தராம ஒத்தரசாவே வந்து கோவமா வந்து பார்த்துக்கிட்டு இருப்பான். இதை பார்த்தோன்னே உடனே ஒத்தரசா வந்துட்டு ஜாக்கி கையில இருக்க அந்த ஸ்நாக்ஸை வந்து வாங்கி டீனா கிட்ட வந்து கொடுக்கவும் டீனா வந்து ரொம்ப சந்தோஷமா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பா. இவங்க 2 பேரும் பண்ண எல்லாத்தையும் வந்து ஜாக்கி பையனும் வந்து ரொம்ப கோவமா டீனாவே ஒத்தரசாவி வந்து பார்த்துட்டு, உங்களெல்லாம் இதுக்கு மேல வந்து என்னால திருத்தவே முடியாது, எப்படியோ வந்து போங்கன்னு சொல்லிட்டு எதுவும் வந்து பேசாம அவங்க 2 பேரையும் வந்து கோவமா வந்து பார்த்துக்கிட்டே அவன் பாட்டு வந்து வேகமா உள்ள போயிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இங்க நம்ம ஜாக்கி பையனும் ஹாங்கு பையனும் வந்து தூங்கிட்டு இருக்கப்ப ஹாங்கு பையனுக்கு வந்து ஒரு மெசேஜ் வரும். நம்ம ஹாங்கு பையனும் வந்து என்னன்னு சொல்லி பார்க்குறப்ப அவங்க அம்மா ஒத்தரசா தான் வந்து மெசேஜ் பண்ணியிருப்பாங்க. என்னோட அன்பு மகனே, என்னாலதான் உன்னோட நிம்மதி கெட்டு போய் உனக்கு வந்து பல நாளா தூக்கம் இல்லாம நீ வந்து சுத்திக்கிட்டு இருக்கன்னு எனக்கு வந்து நல்லாவே வந்து தெரியும்டா. நீ இங்க நடக்கிற எல்லா பிரச்சனையும் வந்து பார்த்துட்டு என்கிட்ட வந்து அழுது புலம்பாத குறை மட்டும்தான் வந்து இருக்கு. ஆனா நான் வந்து உன்னோட அம்மாடா, உன்னோட மனசை வந்து புரிஞ்சுக்காமலையா வந்து இருப்பேன். இனி நீ வந்து எந்த பிரச்சனையும் வந்து பார்க்க போறது இல்ல, நீ வந்து கவலையும் வந்து படாத. நான் வந்து இனிமே உன்னோட ஒய்ஃப் அதான் ஜாக்கி கிட்ட வந்து இனிமே வந்து சண்டையே வந்து போட மாட்டேன். நான் வந்து இங்கேருந்து கிளம்ப போறேன்டா. இனிமே வந்து உன்னை வந்து அம்மா வந்து தொல்லை பண்ண போறதெல்லாம் இல்லப்பா. அம்மா வந்து மன்னிச்சிரு, சாரிப்பா, நீ இனிமே வந்து நிம்மதியா வந்து தூங்க போ அப்படின்னு சொல்லிட்டு ஒத்தரசா வந்து மெசேஜ் பண்ணியிருக்கத பார்த்தோன்னே உடனே ஹாங்கு பையன் வந்து எதுவும் பேசாம ஜாக்கி பையனே வந்து பார்த்துக்கிட்டே வந்து அமைதியா வந்து உட்காந்துருப்பான். அதுக்கப்புறம் காலைல வந்து நம்ம ஒத்தரசா வந்து வீட்டை விட்டு போறதுக்காக பேக் பண்ணி ரெடியா வந்து உட்காந்துருக்க எல்லாத்தையும் வந்து ஹாங்கு பையனும் ஜாக்கி பையனும் டீனா வந்து பார்த்துக்கிட்டே ரொம்ப வேகமா வந்து ஒத்தரசாக்கு முன்னாடி வந்து உட்காருவாங்க. நம்ம ஒத்தரசா வந்து எதுவும் பேசாம அமைதியா உட்காந்துருக்க எல்லாத்தையும் வந்து ஹாங்கு பையனும் வந்து பார்த்துட்டு, அம்மா உங்களுக்கு வந்து என்னாச்சுமா, ஏமா வந்து இப்படி வந்து பேசிட்டு இருக்கங்க, என்னதான் வந்து பிரச்சனைன்னு என்கிட்ட வந்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஹாங்கு பையன் வந்து கேட்கறத பார்த்தோன்னே உடனே ஒத்தரசா வந்து ரொம்ப அப்பாவியாட்டம், டேய் எனக்கு வந்து நல்லா வந்து புரியுதுடா, உனக்கு வந்து உன் குழந்தையும் ஒய்ஃபும் தான் வந்து முக்கியம், இந்த அம்மா வந்து முக்கியம் இல்லைல்ல, அதனால தான் நீயும் வந்து அம்மா கிட்ட வந்து இப்படிலாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்க. நான் எப்பயுமே வந்து உங்க எல்லாருக்கும் வந்து நல்லது வந்து நடக்கணும், நீங்க வந்து நல்ல வழியில போகணுன்னு தானே நான் ஆசைப்பட்டு எல்லாத்தையும் வந்து பார்த்து பார்த்து வந்து பண்ணா, ஆனா உன்னோட ஒய்ஃபுக்கு வந்து அதெல்லாம் வந்து பிடிக்கவே மாட்டேது. நான் இதுக்கப்புறமும் வந்து இந்த வீட்டில் வந்து இருக்க போறது இல்லப்பா, உனக்கும் உன்னோட ஒய்ஃபுக்கும் வந்து சண்டையும் வந்து வரப்போறது இல்லை, நீங்க வந்து நிம்மதியா இருங்க, நான் இதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்தரசா வந்து போக போறத பார்த்தோன்னே அவங்க பையனும் வந்து டென்ஷனா அவங்க அம்மா வந்து தடுத்துட்டு, அம்மா இப்போ வந்து எங்க வந்து போக போறீங்க, எங்களை எல்லாம் விட்டுட்டு எங்க போகணும்னு நீங்க வந்து ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்க, இப்போ அக்கா கூட வந்து இங்க இல்லையவே இல்லையம்மா, நீங்க வந்து எங்க தான் வந்து போக போறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க பையன் வந்து கேட்கறத பார்த்தோன்னே உடனே டீனா வந்து அழுதுகிட்டே, பாட்டி நீங்க வந்து என்னை விட்டுட்டு வந்து போக போறீங்களா, என்னை விட்டுட்டு எங்கேயும் வந்து போகாதீங்க, நீங்க வந்து இங்கேயே வந்து இருங்கன்னு சொல்லிட்டு டீனாவும் வந்து அழுதுகிட்டு இருப்பா. இது எல்லாத்தையும் வந்து ஜாக்கி பையனும் வந்து பார்த்துட்டு எதுவும் வந்து பேசாம அப்படியே அமைதியா வந்து உட்காந்துருப்பான். இதை பார்த்தனே உடனே ஒத்தரசா வந்துட்டு, டேய் ஜாக்கி மருமகனே, இந்த உன்னோட குழந்தைய வந்து பிடுறா, அவ வந்து அழுவுறாள, நீயே வந்து பார்த்துக்கோ, நான் இதுக்கப்புறம் வந்து உங்களை வந்து தொல்லை பண்ண போறது இல்ல, நான் வந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஒத்தரசா வந்து சொல்றத பார்த்தோன்னே ஜாக்கி பையனும் வந்து எதுவும் வந்து பேசாம அமைதியா வந்து உட்காந்துருப்பான். இதை பார்த்தோன்னே உடனே ஹாங்கு பையனும் வந்து ரொம்ப கோவமா, ஜாக்கி நீ என்ன வந்து எதுவும் வந்து பேசாம அமைதியா வந்து உட்காந்துருக்க, அம்மா வந்து போறேன்னு சொல்றாங்க பாரு, நீ வந்து போக வேணான்னு சொல்லுடான்னு சொல்லிட்டு நம்ம ஹாங்கு பையன் வந்து கோவமா வந்து சொல்றத பார்த்தோன்னே
உடனே ஜாக்கி பையன் வந்து எதுவும் வந்து பேசாம ஹாங்கு பையனை வந்து கோவமா வந்து பார்த்துக்கிட்டு இருப்பான். இவன் இப்படி எதுவும் வந்து பேசாம அமைதியா நிக்கிறத பார்த்தோன்னே ஹாங்கு பையனும் வந்து ரொம்ப கோவமா, "நீ வந்து அம்மா கிட்ட வந்து சாரி கேளுடா. அம்மா வந்து எங்கேயும் வந்து போக மாட்டாங்க. நீ வந்து சாரி கேளுன்னு" சொல்லிட்டு ஹாங்கு பையன் வந்து ரொம்ப கோவமா ஜாக்கியை பார்த்து கத்தவும், ஜாக்கி பையனும் வந்து ஹாங்கு பையனை வந்து கோவமா வந்து பார்த்துக்கிட்டே ஒத்தரசாவை வந்து பார்த்துட்டு, "அத்தை என்னை வந்து மன்னிச்சிடுங்கன்னு" சொல்லிட்டு ரொம்ப கோவமா எதுவும் வந்து பேசாம அங்கேருந்து வேகமா வந்து போவான். இதை பார்த்தோன்னே உடனே ஹாங்கு பையன் வந்துட்டு, "ஜாக்கி நீ வந்து எங்க போற? ஜாக்கி நில்லுன்னு" சொல்லிட்டு நம்ம ஹாங்கு பையன் வந்து கத்துற எல்லாத்தையும் வந்து ஒத்தரசா வந்து பார்த்துட்டு, "டேய் மகனே நீ வந்து அமைதியா வந்து உட்காரு. உன்னோட ஒய்ஃப் வந்து ஜாக்கி பையன் வந்து எங்க இருந்தாலும் வந்துருவான். அவன் வந்து இப்படிதான் வந்து எதுவும் வந்து புரிஞ்சுக்காம நம்ம மேல வந்து கோவப்பட்டு போவான். நீ வந்து அமைதியா இருடான்னு" சொல்லிட்டு நம்ம ஒத்தரசாவை வந்து ஹாங்கி கிட்ட வந்து சொல்லவும், ஹாங்கு பையனும் வந்து அமைதியா வந்து உட்காந்துருப்பான். இங்க நம்ம ஜாக்கி பையனும் வந்து ரொம்ப கோவமா வெளியே வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே சோகமா வந்து நடந்து வந்துகிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இங்க நம்ம ஹாங்கு பையனும் வந்து ஆஃபீஸ்ல உட்காந்து அவன் பாட்டு வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்போ பாசு பையனும் வந்து ஹாங்கு பையனை வந்து பார்த்துட்டு ரொம்ப பொறுமையா அவனோட பக்கத்துல வந்துட்டு, "டேய் என்னடா வந்து பண்ணிக்கிட்டு இருக்க? ஆமா உன்னோட ஃபேஸ் வந்து ஏன் வந்து இவ்வளோ சோகமா வந்து இருக்கு? வீட்டில் எதுவும் வந்து பிரச்சனையாடா? அதுவும் உன்னோட ஒய்ஃபுக்குள்ள வந்து பிரச்சனையான்னு" சொல்லிட்டு பாஸ் பையன் வந்து ஒன்றும் தெரியாத மாதிரியே வந்து கேட்கவும், உடனே ஹாங்கு பையனும் வந்து ரொம்ப சோகமா, "அதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் வேலை டென்ஷன்ல தான் இப்படி வந்து இருக்கேன்னு" சொல்லிட்டு நம்ம ஹாங்கு பையன் வந்து சமாளிக்கிறத பார்த்தோன்னே உடனே பாஸ் பையனும் வந்து ஹாங்கு பையனை வந்து பார்த்துட்டு, "டேய் சும்மா என்கிட்ட வந்து பொய் சொல்லாத. நீ வந்து ரொம்ப சோகமா இருக்கேன்னு உன்னோட ஃபேஸ்லேயே வந்து நல்லா தெரியுது. நீ எது சொல்றதா இருந்தாலும் என்கிட்ட வந்து சொல்லலாம். உன் மனசு வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆகும்ல. அதனால தான் உன்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ வந்து கவலைப்படாத. நீ வந்து தப்பா வந்து நினைச்சுக்காத. நான் எப்பயும் வந்து உனக்கு வந்து துணையா இருப்பேன்னு" சொல்லிட்டு பாசு பையன் வந்து சொல்றத பார்த்தோன்னே ஹாங்கு பையனும் வந்து பாசு சொன்ன எல்லாத்தையும் வந்து கேட்டுட்டு அப்படியே அமைதியா சிரிச்சுக்கிட்டே வந்து உட்காந்துருப்பான். இதை பார்த்தோன்னே உடனே பாசு பையனும் வந்துட்டு, "சரி ஓகே இந்தா இந்த கிஃப்ட்டை வந்து பிடின்னு" சொல்லிட்டு பாஸ் பையன் வந்து தரவும், ஹாங்கு பையனும் வந்து வாங்கிட்டு என்னதுன்னு சொல்லிட்டு பார்ப்பான். அப்போ பாசு பையன் வந்துட்டு, "டேய் அந்த கிஃப்ட்டை வந்து பார்த்துட்டு வேணாம் இதெல்லாம் எனக்கு வேணான்னு சொல்லிட்டு எதுவும் வந்து சொல்ல தேவையில்லடா. அதை வந்து நீயே வந்து வச்சுக்கோ. அது வந்து உனக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ வந்து நான் வந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு பாஸ் பையனும் வந்து கிஃப்ட்டை வந்து கொடுத்துட்டு அங்கேருந்து வேகமாக வந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிட்டு இருப்பான். ஹாங்கு பையனும் வந்துட்டு அப்படி என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் வந்து க்யூட்டாக ஒரு பென்னும் பக்கத்துலேயே வந்து ஒரு லெட்டரும் இருக்கும். அந்த லெட்டரை வந்துட்டு நம்ம ஹாங்கு பையனும் வந்து ஓப்பன் பண்ணி படிப்பான். அதில் பாஸ் பையன் வந்து என்ன எழுதியிருப்பானா, "டேய் ஹாங்கு நீ வந்து எதையும் நினச்சி கவலையெல்லாம் வந்து படாத. எல்லாம் உன்னோட மனசு போலவே வந்து எல்லாம் சீக்கிரம் சரியாகிரும்டா. நீ வந்து கவலையெல்லாம் வந்து படாத. அப்படி வந்து கவலைப்பட்டினா நீ வந்து எப்போ வேணாலும் என்ன வந்து காண்டாக்ட் பண்ணலான்னு" சொல்லிட்டு அவன் வந்து ஃப்ரெண்ட்லியாக வந்து அந்த நோட்ஸில் வந்து எழுதியிருக்க எல்லாத்தையும் வந்து ஹாங்கு பையனும் வந்து பார்த்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே வந்து அமைதியாக உட்காந்துருப்பான். அதுக்கப்புறம் இங்கே ஹோட்டலில் வந்துட்டு நம்ம ஜாக்கி பையனும் வந்து ரொம்ப கோவமாக வந்து உட்காந்துருக்கப்ப அக்கா கிட்ட வேலை பார்க்குற அந்த பையனும் வந்துட்டு, "இந்தாங்க ஜூஸ். என்ன வந்து பார்க்குறீங்க? உங்கள் அக்கா வந்து இப்போ வந்து கடையில் இல்லை. அவங்க வந்து எங்கே போயிருக்காங்கன்னு எனக்கு வந்து தெரியலன்னு" சொல்லிக்கிட்டே வந்துட்டு ஜாக்கி கூட வந்து அந்த பையன் வந்து உட்காரவும், நம்ம ஜாக்கி பையனும் வந்து அந்த பையனை வந்து பார்த்துட்டு, "பரவாயில்லடா நான் வந்து எங்கே போகிறதுன்னு தெரியாம தான் இங்கே வந்திருக்கேன். ஆனால் இப்போ எங்கள் அக்கா வந்து இல்லை. அதை நினச்சா ரொம்ப கவலையாக இருக்குன்னு" சொல்லிட்டு ஜாக்கி பையன் வந்து ரொம்ப சோகமாக ஃபீல் பண்ணிகிட்டே வந்து சொல்கிறத பார்த்தோன்னே அந்த பையனும் வந்து ஜாக்கி பையனை வந்து பார்த்துட்டு, "சரி ஓகே நீ ஏதாவது வந்து சொல்லணும்னா என்கிட்ட வந்து சொல்லுடா. நான் வந்து இருக்கேன். நீ வந்து கவலையெல்லாம் வந்து படாதன்னு" சொல்லிட்டு அந்த பையன் வந்து சொல்லவும், ஜாக்கி பையனும் வந்து அந்த பையனை வந்து பார்த்துக்கிட்டே, "டேய் என்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கே. உனக்கு வந்து வேலை இல்லையாடா? உன்னை வந்து உங்கள் ஓனர் வந்து திட்ட போகிறாங்கடா. உனக்கு வேலை இருந்தால் உள்ளே போய் பாருடா. நான் வந்து அமைதியாக வந்து உட்காந்துக்கிறேன்னு" சொல்லிட்டு ஜாக்கி பையன் வந்து சொல்லவும், உடனே அந்த பையனும் வந்து பார்த்து சிரிச்சுக்கிட்டே, "எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைடா. ஆனால் வந்து உனக்கு தான் ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்கு. நீ வந்து ரொம்ப பார்க்க சோகமாக இருக்கியேடா. எது இருந்தாலும் என்கிட்ட வந்து சொல்லு. நான் வந்து கேட்க ரெடியாக இருக்கேன். உனக்கு வந்து கம்பெனி கொடுக்க வந்து இப்போ வந்து உட்காந்துருக்கேன்னு" சொல்லிட்டு அந்த பையன் வந்து சொல்கிறத பார்த்தோன்னே ஜாக்கி பையனும் வந்து அந்த பையனை வந்து பார்த்துக்கிட்டு எல்லாத்தையும் வந்து சொல்ல ஆரம்பிப்பான். "என்னால் இனி அங்கே நடக்கிற எதையும் வந்து பார்த்துட்டு அமைதியாலாம் இருக்க முடியாதுடா. ஏன்னா என்னோட ஹஸ்பண்டே என்னை வந்து புரிஞ்சுக்கல. இனி அந்த வீட்டுக்கு வந்து நான் வந்து போகவே மாட்டேன். நான் வந்து இங்கே தான் இருக்க போகிறேன்னு" சொல்லிட்டு ஜாக்கி பையன் வந்து சொல்கிறத பார்த்தோன்னே உடனே அந்த பையனும் வந்து ஜாக்கி பையனை வந்து பார்த்துட்டு, "ஆனால் உனக்கு வந்து மேரேஜ் ஆயிடுச்சுல. உன்னோட மேரேஜ் லைஃப்பில் இதெல்லாம் வந்து சாதாரணம் தானேடா. நீ வந்து ஏன் இப்படி வந்து பேசிக்கிட்டு இருக்கன்னு" சொல்லிட்டு அந்த பையன் வந்து கேட்கவும், உடனே ஜாக்கி பையன் வந்து ரொம்ப பொறுமையா, "நானும் அதனால தான் ரொம்ப பொறுமையாக வந்து இருந்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் என்னை வந்து புரிஞ்சுக்கல. என் மனசை வந்து உடைச்சிட்டாங்க. இனிமே என்ன நடந்தாலும் சரி நான் வந்து அந்த வீட்டுக்கு வந்து போக மாட்டேன்னு முடிவில் தான் இருக்கேன்னு" சொல்லிட்டு ஜாக்கி பையன் வந்து ரொம்ப கோவமாக வந்து சொல்கிறத பார்த்தோன்னே உடனே அந்த பையனும் வந்து சிரிச்சுக்கிட்டே, "சரி ஓகே உனக்கு வந்து அங்கே வந்து வாழ பிடிக்கல. உன்னோட ஹஸ்பண்ட் கூட வந்து இருக்க பிடிக்கலனா நீ உன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி எங்கே வந்து வாழணும்னு
ஆசைப்படுறியோ அங்கேயே வந்து இருக்கலாம்ல. யாரும் வந்து எதுவும் வந்து சொல்ல மாட்டாங்கடா. இது வந்து உன்னோட லைஃப். நீ வந்து யாரு கூட இருக்கணும், இருக்கக்கூடாது நீ யாரும் வந்து சொல்லப் போறதில்ல. நீ தான் வந்து முடிவு எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து சொல்லிக்கிட்டே நம்ம ஜாக்கியோட கைய வந்து பிடிக்கவும், ஜாக்கி பையனும் வந்து அவன் கை பிடிச்சிருக்க எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு, அமைதியா வந்து கைய எடுத்துக்கிட்டு அந்த பையன வந்து பார்த்துட்டு, சரி ஓகே. நான் இப்ப வந்து என்னதான் வந்து செய்யணும்னு சொல்லிட்டு ஜாக்கி பையன் வந்து கேட்கவும், அந்த பையனும் வந்துட்டு ஜாக்கிய வந்து பார்த்துக்கிட்டே வந்து அமைதியா உட்காந்துருப்பான். அதுக்கப்புறம் இங்க ஆஃபீஸ்ல வந்துட்டு நம்ம அவங்க பையனும் வந்து சிரிச்சுக்கிட்டே பாஸ் கிட்ட வந்துட்டு, "டேய் தேங்க்ஸ்டா. அந்த கிஃப்ட் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ வந்து தந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்" சொல்லிட்டு நம்ம ஹாங்க பையன் வந்து சொல்லவும், உடனே பாஸ் பையன் வந்து சிரிச்சுக்கிட்டே, "டேய் என்னோட வீடு வந்து பக்கமா தான் இருக்கு. நீ வந்து அங்க காஃபி குடிக்க வரியான்னு" சொல்லிட்டு பாஸ் பையன் வந்து கூப்பிடுறத பார்த்தோன்னே, ஹாங்க பையனும் வந்து சிரிச்சுக்கிட்டே, "சரி வா நம்ம வந்து கடைக்கு போய் காஃபி குடிக்கலான்னு" சொல்லிட்டு ஹாங்க பையன் வந்து சொல்லவும், பாஸ் பையனும் வந்து யோசிச்சுக்கிட்டே, "டேய் என்னோட வீடு வந்து பக்கமா இருக்கு. நீ வந்து என்னோட வீட்டுக்கு வாடான்னு" சொல்லிட்டு பாஸ் பையன் வந்து கூப்பிடுறத பார்த்தோன்னே, ஹாங்க பையனும் வந்து எதுவும் பேசாம பாஸ் பையனே வந்து பார்த்துக்கிட்டே நிக்கிறதோட இந்த எபிசோட் வந்து முடியறது நண்பர்களே. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிட்டு மறக்காம லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.